இங்க இந்த பையன் அழுதுகிட்டே நதியோரமா உட்காந்துட்டு இருக்கா. அத பார்த்த ஒருத்தர், "நீ ஒண்ணும் கவலைப்படாதடா, எல்லாமே நல்லதா நடக்கும்னு" சொல்லிட்டு சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புறாரு. அப்பன்னு பார்த்து இவனோட அக்கா ரொம்ப வருஷம் கழிச்சு கல்யாணம்னு சொல்லி இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்ததுமே தான் இவனுக்கு பழைய கவலைலாம் மறந்து ரொம்பவும் சந்தோஷப்படுறான். அண்ட் இங்க சடங்கு பண்ற இடத்துல இந்த பையனையும் ஒருத்தவங்க கூட்டிட்டு வந்து இவங்க ரொம்பவும் கஷ்டப்படுற ஐயர்கிட்ட கூட்டிட்டு வந்து விடுறான். அவரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு சடங்கெல்லாம் செஞ்சு முடிக்கிறாரு. ஆனா சடங்கு முடிஞ்சதுமே அவன் கம்மியான காசு கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டா அந்த பெரிய ஐயர் தான் அனுப்பி வச்சாரு. இங்க சடங்கு பண்ணா கம்மியான காசு கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவர் ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டுறானுங்க. சோ இதனாலே பெரிய மீட்டிங் போட்டு இங்க வரவங்க கிட்ட அதிகமா காசு வாங்காம கரெக்டான காசு வாங்கினா எல்லாருமே பிழைக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த பெரிய ஐயர் இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஒரு கலவரத்தையே உண்டு பண்ணிடுறாரு. அதனால இந்த ஊரோட ஒரு கோவில் திருவிழால இந்த தலைவருக்கு பெரிய மதிப்பு கிடைக்கும். அங்க வந்து இந்த தலைவரை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிடுறான். அதை பார்த்த கூட இருக்க சடங்கு செய்யற ஐயருங்களா, இனிமேல் இவன் பேச்சை கேட்டாதான் அவன் முன்னுக்கு வர முடியும் சொல்லி அவன் கூடவே சேர்ந்து அவன் சொல்ற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த ஊரோட தலைவர் ஒரு இடத்துல வழுக்கி விழுந்து இறந்து போறாரு. இப்ப சடங்கு செய்ய வேற வழி இல்லாம அந்த பெரிய ஐயர் கிட்ட அவன் குடும்பத்தார வந்து கேட்டு பாக்குறாங்க. ஆனா அவர் என்ன அசிங்கப்படுத்த இடத்துல நான் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் மத்த ஐயர் கிட்ட கேட்கும் போது அந்த பெரிய ஐயருக்கு பயந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா அந்த ஆத்தங்கரையில அந்த தலைவருக்கு சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே கூட வந்து சண்டை போடலாம்னு சொல்லிட்டு யாருன்னு பார்க்க வராங்க. பார்த்தா அந்த சின்ன பையன் தான் இவ்வளவு வருஷமா இங்க வந்ததுல எல்லாமே கத்துக்கிட்டு சடங்கு செஞ்சுட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே இந்த ஐயர் எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த ஊர் மக்கள் எல்லாருமே அடிச்சு இவங்க எல்லாரையும் துரத்தி விட்டுறாங்க. இப்ப இந்த பையனை சடங்கெல்லாம் முடிச்சு காக்காக்கு சாதம் வைக்கிறான். அந்த காக்கா இவ்வளவு நாளா வராமே இருந்திருக்கும். ஆனா இப்பதான் முதல் தடவை வந்து சாப்பிட்டு போகுது. இதை பார்த்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த பையனை பாராட்டிட்டு போறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க அக்காவோட குடும்பம் அழுதுகிட்டே வராங்க. என்னாச்சுன்னு பார்த்தா அவங்க அக்கா பிரெக்னண்டா இருந்திருப்பாங்க. பிரசவத்துல அவங்க அக்கா இறந்து போயிருக்காங்க. அதை கேட்டதுமே இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். இப்ப அவங்க அக்காவுக்கு சேர்த்து இவன் தான் இறுதி சடங்கு பண்ணி முடிக்கிறான்.